ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை உடச்சி ஊற்றிய குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு சாப்பிடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 தக்காளி அடித்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், சீரகம், ஒரு குருமிளகு ஒரு 4-5 போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கங்க. இந்த மாதிரி சேர்த்தா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடித்து வச்ச தக்காளி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கங்க. அதையும் ஊற்றி ஒரு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் மல்லித்தூள் போடணும். ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நான் முட்டை குருமா சேர்த்துருக்கேன் பொடி. நீங்கள் இல்லைன்னா தனியாக பொடியும் மிளகாத்தூளும் போட்டுக்குங்க. அப்புறம் கசகசா கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் திக்னஸாக டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலும் போட்டு பேஸ்டாட்டு பண்ணி ஒரு 2 ஸ்பூனுக்கு போட்டுக்குங்க. போட்டு முட்டையை இப்போ இந்த மாதிரி உடச்சி ஊற்றுங்க. நான் 6 முட்டை எடுத்துருக்கேன். அந்த மாதிரி உடச்சி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா இது பண்ண விடுங்க. சிம்மில் வச்சு முட்டை வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.